இவன் முகத்தை பார்த்ததும் ஓனர் வேண்டான்னு தான் சொன்னாரு. தத்திரம் பிடிச்ச பயல நான் தான் வம்படியா சேர்த்து விட்ட அன்னைக்கு நான் சொன்ன வேலையை செய்யாம மெஷினை உடைச்சிட்டான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் எங்க தலையெழுத்து. பாடி போலாம். பாத்தியா திலகா, இதெல்லாம் யாரால வந்தது? என்னங்க இதெல்லாம்? இல்ல திலகா, நான் நல்லா தான் வேலை பார்த்தேன். அவங்க தான் பிடிக்கலன்னு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பேசாம இருக்க சொல்லு. இந்த குடும்பம் உருப்படுற மாதிரி தெரியல. ஒண்ணுக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு. என் தலையிலயும் என் பொண்ணு தலையிலயும் என்னதான் எழுதியிருக்கானோ தெரியல அந்த ஆண்டவன். ஹலோ சத்யா. அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சத்யா. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருக்க? பிரகாஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருக்கா. அக்கா சொல்லு சத்யா. பிரகாஷ் குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்காரு. என்ன சத்யா, இத கேட்கணுமா? பிரகாஷ கூட்டிட்டு வர வேண்டியதானே? எப்ப வரீங்க? காலையில புறப்பட்டு வரீங்களா? சத்யாவா? கொண்டா. என்ன சத்யா, எப்படி இருக்க? பிரகாஷ் தம்பி எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருமா. அவருக்கு தான் எங்களை பிடிக்காது. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. பிரகாஷ் தம்பி உடம்பு நல்லா தானே இருக்கு. டாக்டர் போய் பாத்தீங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஏன் சத்யா, குழந்தைய உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. பிரகாஷ் தம்பி தான் வரல. இப்ப வந்து பாக்கலாம்ல? ஏன் அவர் உடம்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்றியே? சரிங்கம்மா சொல்றேன். இரு, திலகா கிட்ட தரேன், பேசுமா. என்ன சத்யா, காலையில புறப்பட்டு வரீங்களா? அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. பிரகாஷ் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. கில்ட்டியாவா? என்ன சொல்ற? அதுக்கு இல்லக்கா, அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு கொஞ்சம் தயங்குறாரு. அதனால. என்ன சத்யா, நீயே கேட்டியே அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. இதெல்லாம் ஒரு விஷயமா? புரியுதுக்கா. இருந்தாலும் பிரகாஷ் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. அதனால குழந்தைய கோயில பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தா பாக்கலான்னு ரொம்ப ஆசையா இருக்காருக்கா. ஏன் சத்யா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. பிரகாஷ்க்கு கோவம் யார் மேல? எங்க மேலயா இல்ல குழந்தை மேலயா? சொல்லு சத்யா. கோவம் சண்டை பிரச்சனைன்னு இருக்கட்டுமே, குழந்தைய பார்க்க வந்தா யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா? என்ன சத்யா இது? அதுக்கு இல்லக்கா, அவரு அம்மாவை கோச்சுக்கிட்டது. இருக்கட்டுமே, அதனால என்ன இப்போ? இத்தனைக்கும் குமார் மாமா பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாரு. நேரா ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தாரே, அம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. இதுக்கு தயங்கிக்கிட்டு குழந்தைய பொது இடத்துக்கு கொண்டு வான்னா என்ன அர்த்தம்? சத்யா, இது தப்பா இருக்கு. குழந்தைய மட்டும் சொந்தம் கொண்டாடுறது எந்த அர்த்தத்துலன்னு எனக்கு தெரியல. நீ தப்பா எடுத்துக்காத சத்யா. குழந்தைய இங்க பார்க்க வரதுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. ஏன் பெத்தவ ஏன் அனுமதி கூட தேவையில்லை. குழந்தை அந்த வீட்டு வாரிசு தான். அதுக்காக அவர் பார்க்கணுங்கிறதுக்காக பொது இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. தப்பா எடுத்துக்காத. நான் போனை வச்சிடுறேன். சரியா தான் பேசுறேன் திலகா. ஏன் குழந்தை பார்க்க வரமாட்டானா? என்ன திலகா நீ இப்ப கோச் என்ன ஆக போகுது? உடம்புக்கு முடியாத தம்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குது. இல்லம்மா, அது தப்பு. இங்க வந்தா நீ என்ன கோச்சுக்கவா போற? நாம வேண்டாம், நம்ம குழந்தை மட்டும் வேணுங்கிற மாதிரி ஆயிடும். பார்க்கணும்னா இங்க வந்து பார்க்கட்டும். அதான் சரி திலகா. நம்ம ஏன் குழந்தை கூட்டு அங்க போனோம்? அதெல்லாம் சரிதான் மாப்ள. பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. அப்படியே எப்ப வேலை வெட்டிக்கு போறதுன்னு யோசிங்க. அக்கா, வலிகிலி ஒன்னும் இல்லையே? சும்மா சொல்லக்கூடாதுக்கா, உங்க பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னடி சொல்ற? இல்லக்கா, ஆவுன்னா அண்ணன் கடவாய பார்த்தே அப்புறாரு. சத்தத்தை கேட்ட எனக்கே பல்லெல்லாம் கூசிச்சு. உங்களுக்கு ஒரு பல்லு கூட விழலையாக்கா? என்னடி நக்கலா? அன்னைக்கே சொன்னேன் அத்தனையும் தூக்கி குப்பையில போடுன்னு. கேட்டியாடி? குடிகாரனுங்க ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானுங்க. எல்லாம் போச்சு. இந்த வயசுல வாழ வெட்டி ஆனது நான் மட்டுமா தான் இருக்கும். அக்கா காசு இருக்கா? எதுக்கு? உன்னை பாடையில சாத்தவா? என்னக்கா இப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? வாய மூட்ரி. அக்கா வண்டி கொஞ்ச நேரத்துல நிக்க போகுதுக்கா. என்னடா சொல்ற? அக்கா பெட்ரோல் காலியாக போகுதுக்கா. டேய், என்னடி கூத்து இது? நீ தானே தாம்பரத்துல சொந்தக்காரங்க வீடு இருக்குன்னு சொன்ன?
அது வரைக்கும் போனோம்ல. சனியும் பிடிச்சவன் என்னமோ சொல்றான். இந்தாடா எருமை. அக்கா இப்ப நம்ம அங்கேயா போறோம்? ஏன் உன் அத்தை வீடு அங்கதானே இருக்குன்னு சொன்ன? இல்லக்கா, அங்க முதல் நாள் தங்கினா கறி சோறு போடுவாங்க, 2வது நாள் ரச சோறு போடுவாங்க, 3வது நாள் ஆச்சுன்னா பழைய சோறு போடுவாங்க. நீங்க எப்படிக்கா சாப்பிடுவீங்க? என்னடி என் வயித்துல புளிய கரைக்கிற? ஆமாக்கா, வெளியில கொசுக்கடியில் தான் தூங்கணும். கடவுளே, அக்கா, நீங்க பேசுறது எதுவுமே சரியா என் காதுல விழலக்கா. பசியில காது அடைக்குது. இருக்கா, எங்கேயாவது மெஸ் ஹோட்டல் இருக்கான்னு பாக்குறேன். என்னடா இங்க வண்டி நிறுத்திருக்க? அக்கா, பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாம்க்கா. என்னக்கா யோசிக்கிறீங்க? சாப்பிட்டு போயிடலாம்க்கா, வாங்கக்கா. ம். அக்கா, வாங்க கை கழுவிட்டு போலாம். ஆமா, அது ஒண்ணுதான் குறை. பட. வா விஜயா. அண்ணி, நீங்க எங்க? ஏன் இது உன் ஏரியான்னு எழுதி வச்சிருக்கா? அதுக்கு இல்ல அண்ணி, இந்த மெஸ்ல தான் நான் வேலை பாக்குறேன். கிழிஞ்சுது. இங்க சாப்பிட்டாலே விக்கிக்கும். அண்ணி, இங்க நான் வேலை தானே பாக்குறேன், சொந்தமாவ வச்சு நடத்துறேன். பசிக்குதுன்னு வந்துட்டு ஏன் போறேங்கிறீங்க? உன் மூஞ்சிக்கு நீ சொந்தமா வச்சு நடத்திட்டாலும். என்ன அண்ணி, மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்திருக்கீங்க, வீட்ல சமையல் பண்ணலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க பக்கத்துல பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். விஜயா பசிக்குதுன்னு சொன்னா, சரி இங்க சாப்பிட்டு போலான்னு வந்தோம். இல்லன்னா நான் எங்க வரேன். சரி சரி, உட்காருங்க அண்ணி. ம், கை கழுவிட்டு வரேன். ம். வாங்க வாங்க, நீங்களும் வந்திருக்கிறத அண்ணி சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்ததை சொன்னாங்க. பர்ச்சேஸுக்கா? அட நீங்க வேறக்கா, அங்க உங்க அண்ணன் சரோஜா அக்காவை செம மாத்தி வீட்டை விட்டே விரட்டிட்டாரு. என்ன சொல்றீங்க? அத அக்கா சொல்லவே இல்லையா? அண்ணி, அண்ணி, இவங்க என்னென்னமோ சொல்றாங்களே, அண்ணா உங்களை அடிச்சாரா? சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலை விதி. அனுபவிச்சுதானே ஆகணும். என் பொண்டாட்டி செத்துட்டா. அண்ணி, யோசிச்சு பார்த்தா எல்லாம் நான் பண்ண பாவம் தான் சொல்லணும். இல்லனா இப்படி தெரு தெருவா போக இடம் இல்லாம அலைவேனா? என்ன அண்ணி சொல்றீங்க? ஏன் வீடு இருக்கு அண்ணி? ஏன் நீ, நான் இல்லையா உங்களுக்கு? எதுக்கு சம்பூர்ணம்? எனக்கு என் விதி விட்ட வழி. என்னன்னு இப்படி பேசுறீங்க? இந்த ஊர்ல எங்களுக்கு யாரு தெரியும்? அவர் எங்களை விட்டுட்டு போய் நாங்க அனாதையா நின்னப்ப எங்களுக்கு நீங்க தானே ஆதரவா இருந்தீங்க. கோயம்புத்தூர் பூங்குடி கிராமத்துல நாங்க இருந்தப்ப எங்களுக்கு வேற கதி கிடையாது. அங்கேயே இருக்க முடியாம தானே நாங்க இங்க வந்தோம். அன்னைக்கு நீங்க எங்களை தாங்கி பிடிக்கலையா? உங்களுக்கு நான் இருக்கேன் அண்ணி. என் அண்ணன் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை நாளைக்கு அது? நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல சம்பூர்ணம், நீ சம்மதிச்சாலும் அஞ்சலி ஒத்துக்க மாட்டா. அண்ணி, அவ என்ன பெரிய மனுஷியா? நீங்க வாங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஆமாக்கா, எனக்கு இதுதான் சரின்னு படுது. நீங்க அக்கா வீட்டுக்கு போங்க, நாங்க வேணா தாம்பரம் போய்க்கிறோம். அங்க வந்தா உங்களுக்கு வசதி இருக்காது. இவங்களும் யாரு? தேவராஜ் அண்ணன் தங்கச்சி, உங்க உறவு, உங்க அருமை இவங்களுக்கு தெரியும். வாங்கக்கா போலாம். முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் வீட்டுக்கு போலாம். என்ன அண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. அதான் நீங்களே சொன்னீங்களே, தாரணி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணான்னு. அப்புறம் என்ன, என் மகளே உங்களை ஏத்துக்கிட்டா நான் விட்டுருவேனா? வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க, முதல்ல சாப்பிடுங்க. வாங்க அண்ணி, வாங்க. நீங்களும் வாங்க, எல்லாரும் உட்காருங்க. சாப்பிடுங்க அண்ணி.
முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கே போலாம். சுஜாதா, இந்த பாலையாச்சும் குடியே. வேண்டாம் அண்ணி. அத்தையை நினைச்சு ஃபீல் பண்றியா? அண்ணி, அம்மா பண்ணது பெரிய தப்பு தான். கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. உங்களை அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக விஷத்தை குடிச்சு அந்த பழிய உங்க மேல போட்டிருக்காங்க. என்னையும் கார்த்திக்கும் பிரிக்கிறதுக்காக எனக்கு கிளெப்டோமேனியான்னு சொல்லி நினைக்கவே கஷ்டமா இருக்கு அண்ணி. ஒரு பக்கம் அப்பா அடிச்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்துனது சரிதான் தோணாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. அம்மா எங்க போய் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு யாரு தெரியும்? என்ன சுஜாதா, எனக்கு மட்டும் கவலை இல்லையா? நீ ஒன்னும் வருத்தப்படாத. அத்தை கூட கணேஷ் அண்ணனும் விஜயாக்காவும் போயிருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. இத பாரு, நீ கவலைப்படாத. இன்னும் 2-3 நாள் போகட்டும், மாமாவோட கோபம் குறையும். அப்ப பேசி அத்தை எங்க கூட்டிட்டு வந்தலான்னு மாமா கிட்ட நான் பேசுறேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன தாரணி, சரோஜாக்கு இறக்கப்படுறியா? மாமா, அப்பா பண்ணது தப்பாமா? இல்லப்பா, இருந்தாலும் சுஜாதா, அவன் இந்த வீட்டுல இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறத விட இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ச்சே, நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஊரு உலகத்துல தன்னோட சுயநலத்துக்காக, அதுவும் தன்னோட திருட்டுத்தனத்துக்காக பிள்ளைகளோட ஆசையில மண்ணை போடுற தாய நான் இங்கதான் பாக்குறேன். அப்பா, நான் அப்ப சொன்னதுதான் சுஜாதா. அவ உனக்கும் சுரேஷுக்கும் நல்ல அம்மாவா இல்ல, எனக்கு நல்ல பொண்டாட்டியாவும் இல்ல, தாரணிக்கும் நல்ல அத்தையா இல்ல. அப்ப அவ யாரு? நினைச்சு பார்க்கவே ச்சே, இப்படியாப்பட்டவ தன்னோட நலனுக்காக நம்ம தலைமையிலேயே கல்ல தூக்கி போட்டாலும் போடுவா. அவ போனாதான் நல்லது. தாரணி, சுஜாதா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அவ இந்த வீட்டை விட்டு போனதுதான். இந்த ஜென்மத்துல இல்ல, இனி எந்த ஜென்மத்திலையும் அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, நுழையவும் விட மாட்டேன். மாமா, யாருமா அவதானா? இல்லப்பா, கார்த்திக் கூப்பிடுறாரு. பேசுமா, நம்மளால மாப்பிள்ள நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு, போய் பேசு. தாரணி, விடிவு காலம் பிறந்துருச்சுமா, நீ போய் நல்லா தூங்கு. மாமா, சுஜாதா ஏதோ சாப்பிடல, இந்த பாலையாவது குடிக்க நான் சொல்லுங்க. கொடுத்துறேன், நீ போ. ம். வாதாரணி, உட்காரு. ம். கார்த்திக், சுஜாதா, இந்த குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு? சாரி கார்த்திக். என்ன சுஜாதா, நீ எதுக்கு சாரி எல்லாம் கேக்குற? கார்த்திக், இதுல உன் தப்பு எதுவும் இல்லையே. 1 செகண்ட். ஆமா, சரி சரி, பேசுப்பா. ம், யாரு? அத்தையா? ஆமா, பேசுன்னு சொல்லிட்டு போறாங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்கு கார்த்திக். அத்தை நினைச்சு ஃபீல் பண்றியா? ம். எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல சுஜாதா. யாரும் பேச முடியாத சூழ்நிலை. அத்தை பண்ணதும் அப்படிதானே இருக்கு. சரி, நீ கவலைப்படாம இரு. மாமாக்கு எத்தனை நாள் கோவம் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ம், சரி. நாளைக்கு எப்ப பார்க்கலாம்? இந்த பார், அத்தையவே நினைச்சு கவலைப்படாத. அத்தை நிச்சயமா திரும்ப வருவாங்க. இப்பதானே நான் உன்கிட்ட ஆசையா பேசுறேன். ப்ளீஸ், அழுத்த மட்டும் கெடுத்துறாத. சீ போடா. மாமா, அத்தையை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்லுங்க. அத்தையா, அவங்கள முதல்ல அத்தைன்னு சொல்றது நிறுத்து. அவங்க உனக்கு அத்தையாவ நடந்துக்கிட்டாங்க. அப்பா சொன்ன மாதிரி எதிரியா தான் நடந்துக்கிட்டாங்க. இல்ல மாமா, அவங்க பாவம். தாரணி, அவங்க பண்ணது துரோகம், பச்சை துரோகம். 1 2 நினைக்கவே கஷ்டமா இருக்கு. மடத்தனமா நானும் அவங்கள நம்பிட்டேன் தாரணி. மாமா, நான் பண்ணது தப்பு தாரணி. அம்மா பாசல நீ செஞ்சது எதையும் உணராம ஒரு அயோக்கிய மாதிரி இல்ல, அயோக்கியனே தான். என்ன மாமா, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணலன்னு சொல்லு. அம்மா சொன்னாங்க, எனக்கு புத்தி இல்ல, அதனால பண்ணேன்னு வச்சுப்போம். ஆனா சௌமியா விஷயத்துல எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அதுக்காக நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட தப்பு இல்ல. ஐயோ மாமா, என்ன நீங்க? இல்ல தாரணி, நான் எந்த சமயத்திலும் உனக்கு நல்ல கனவுனா இருந்ததே கிடையாது. நான் உனக்கு துரோகம் பண்ணேன். எல்லாத்துக்கும் மேல உன்னை ரோட்ல வச்சு அடிச்சேன், அதுவும் அவளுக்கு முன்னாடி.
உன்னை அடிச்சதை விட நான் உனக்கு இப்படி பண்ணிட்டேனேன்ற வலி எவ்வளவு இருந்திருக்கும். எதையும் புரிஞ்சுக்காம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேனே. என் சந்தோஷம் முக்கியம்னு டைவோர்ஸ் பேப்பர்ஸை கையெழுத்து போடும்போது நான் உணர்ந்து இருக்கணும். ஆனா நான் உணரல. கோர்ட்ல அவ்வளோ கராரா சொன்னேன். அங்க இருந்த அத்தனை பேரும் உன்னை தெரியாதவங்க கூட நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உன் கூட வாழ்ந்தனா எங்க வாழ்ந்த? சித்திரவாதம் இல்ல பண்ண. இதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ என்ன மன்னிச்சாலும் என் மனசு அடங்காது தாரிணி. மாமா, ஒரு புருஷனா நீ என்ன தொட்டதை கூட தப்பா பேசின ஆள்னா. என்ன மாமா நீங்க? உன்னை பிடிக்கல நான் அந்த சௌமியாவை கட்டிக்க நினைச்ச மாதிரி நீ அப்படி நினைச்சிருந்தா மாமா பாரு, நீ அதை வார்த்தையா கூட கேட்க விரும்பல. ஆனா நான் அதை செய்ய துணிஞ்சிருக்கேனே. அப்படி இல்ல மாமா, நீங்க ஏன் அதே சொல்லிட்டு இருக்கீங்க? சௌமியா மேல உங்களுக்கு விருப்பமெல்லாம் இல்ல. என் மேல உள்ள வெறுப்பு தான் உங்களை அந்த பக்கம் தள்ளிச்சே தவிர நீங்களா சாயல மாமா. இதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? இது விருப்பம் எப்படி மாமா சொல்ல முடியும்? தாரிணி, இன்னையோட எல்லா கவலையும் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். அத்தைய மாமாவை மன்னிக்க வச்சு இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் மாமா. இல்ல தாரிணி, அது மட்டும் வேண்டாம். எனக்கு மனசே விட்டு போச்சு. நீ அதை பத்தி பேசாத. வா, இன்னைக்கா நிம்மதியா படுத்து தூங்கு. சரி மாமா. தாரிணி, மாமா, நான் அப்ப சொன்னதுதான். நான் உங்க கூட இருக்கணும், எனக்கு அது போதும். முதல்ல சுஜாதாவுக்கு கல்யாணம் முடிட்டோம், நாம நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். இத்தனை நாளா நடக்கல, இன்னும் கொஞ்ச நாள் தானே. நீங்க நிம்மதியா தூங்குங்க மாமா. அண்ணி, வாங்க அண்ணி. நீங்களும் வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க அண்ணி. அத்தை, என்னம்மா அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஒண்ணு இல்ல அஞ்சலி, உங்க மாமா ஒரு பிரச்சனையில அத்தையை கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாரா. வர வழியில அத்தையை பார்த்தேன், அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்க அத்தை நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. என்னம்மா சொல்றீங்க? மாமா அத்தையை அடிச்சு அனுப்பிட்டாரா? அடிச்சு அனுப்புனாருன்னு எப்ப சொன்னேன்? ஏதோ கோவப்பட்டு அனுப்பிட்டாருன்னு தானே சொன்னேன். என்னக்கா நீங்க அதை வேற சொல்லணுமா? பாவம், உங்க மாமா அத்தையை செமாடி அடிச்சிட்டாரு. ஐயோ அத்தை, உங்களுக்கா இந்த நிலைமை? என்னத்தை இப்படி நடந்துருச்சு? ஆமா, ஏன் மாமா உங்களை அடிச்சாரு? ஏய், நீ சும்மா இருக்க மாட்டே. இவங்க இனிமே இங்கதான் இருப்பாங்க, அவ்வளவுதான். அத்தோட விடு. என்ன இங்க இருப்பாங்க? இங்கே இருக்கட்டும். அஞ்சலி, ஆமா அத்தை, நாங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இங்க யாரு தெரியும்? நீங்க தானே எங்களை அரவணைச்சு பாத்துக்கிட்டீங்க. அஞ்சலி, அத்தை, எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்க இங்கேயே இருக்கணும். இதுவும் உங்க வீடு. என்னத்த? அஞ்சலி, என்ன மன்னிச்சிருமா. என்னத்த என்கிட்ட போய்? இல்ல அஞ்சலி, சம்பூர்ணம் கூப்பிட்டதும் நான் வந்துட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள உன்னை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்னத்த சொல்றீங்க? என்ன அண்ணி நீங்க? இல்ல சம்பூர்ணம், அஞ்சலி கொஞ்சம் வாய் துடுக்கான பொண்ணாச்சே, நம்மள எதுவும் பேசுவாளோன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா அஞ்சலி இது உங்க வீடுன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ மனசு தெரியாம நான் என்னெல்லாம் பேசிருப்பேன். அத்தை, நீங்க யாரு? ஏன் அத்தை என்ன திட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இப்போவாவது தெரிஞ்சதாக்கா அஞ்சலியோட குணம்? இவன் இல்லடி, தாரணியோட மனசு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இத புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஆண்டவன் என்னை வீட்டு விட்டு அனுப்புனானோ என்னவோ. சரி விஜயா, நீ கிளம்பு. எங்க தாம்பரத்துக்கா இல்ல செங்கல்பட்டுக்கா? அஞ்சலி, பரவாயில்ல அஞ்சலி, இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. அக்காவை மன்னிச்சதோட மட்டும் இல்லாம எங்க 2 பேரையும் மன்னிச்சு உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டு இல்ல. சரியான நேரம் பார்த்து என் புருஷன் விட்ட போட்டாரு. என்ன சொல்ற? நீங்க எப்படி இங்க இருக்க முடியும்? அக்கா, என்னக்கா நீங்க? உங்களை விட்ட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற கதி என்ன சொல்லுங்க? உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்தோன்னு தானே அண்ணன் எங்களையும் துரத்தி விட்டாரு. அதுக்கு என்னக்கா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு நினைச்சேன், இப்படி பிரிச்சு பேசுறீங்களேக்கா. அக்கா, உங்க உறவை விடவா எங்களுக்கு செங்கல்பட்டு உறவும் தாம்பரம் உறவும் முக்கியம். நீங்க தான்க்கா எங்களுக்கு எப்பவுமே முக்கியம்.
இந்த கதை விடுற வேலைலாம் வேணாம், முதல்ல கிளம்புற வழிய பாரு. பாவம் சம்பூர்ணம், அவ எத்தனை பேரை தான் பாத்துப்பா. அண்ணி விடுங்க, அவங்களும் இங்கே இருந்துட்டு போட்டோம். என்ன சம்பூர்ணம் சொல்ற? இருக்கட்டும் அண்ணி. சத்யாவும் தாரணியும் கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு. இவங்களும் இங்கே இருந்தா என்ன? இல்ல சம்பூர்ணம், அது அக்கா என்னக்கா நீங்க? விஜயா, அந்த அக்கா எவ்வளவு பாசமா பேசுறாங்க பாரு. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என் கதை இப்படி ஆயிடுச்சே விஜயா. சம்பூர்ணம் மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அத்தை, விதி உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கு. இந்த விஷயம் தெரியாம நீ நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்களை எப்படி எல்லாம் படுத்துன. நாளைக்கு காலையில பாரு.